அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கணக்கராசிக்காரர்களுக்கு 2024 ஆங்கில வருடத்தினுடைய 12வது மாதமான டிசம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, கிரக நிலையினுடைய அமைப்பின் காரணமாக கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், மாற்றம், பெயர்ச்சி, சேர்க்கை இவற்றின் காரணமாக கடகத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன பரிகாரம் மேற்கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும், இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை பத்தின எல்லா விஷயத்துலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக திகழக்கூடிய டிசம்பர் மாதம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். இந்த மாதம் நமக்கு எப்படி அமையப்பெற போகிறது, இந்த மாதத்துல நமக்கு கடந்த காலத்தை விட இந்த காலம் நமக்கு சுபிக்ஷமாக இருக்குமா? ஏன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா புது வருடம் பிறக்க போகிறது. புது வருடத்துல நமக்கு எப்படிப்பட்ட அனுகூலங்கள் இருக்கும், அதற்கு இந்த மாதம் நமக்கு அடித்தளமா இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக அமையப்படுது. அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் முதல்ல செவி கொடுத்து கேட்க பாருங்க. அது நல்லதோ கெட்டதோ அதை பொறுமையாக கேட்டாலே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முன்கோபப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க முன்கோபப்படக்கூடாது. உங்களுடைய கோபத்தின் விளைவு அப்படிங்கிறது பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில அமைகிறது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. முன்கோபம் இருக்கவே கூடாது இந்த காலகட்டத்தில். இது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் பாதிக்கும். இன்னும் ஒரு சில வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 2025வது வருடம் பிறக்குது. அந்த வருடம் உங்களுக்கு சுபமாக அமையணும், எல்லாம் சாதகமாக இருக்கணும், எல்லாரும் நம்மக்கிட்ட ஒரு அன்பாக அனுசரணையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில், இந்த மாதத்தில், அதாவது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதை விட முக்கியம், முன்கோபம் படக்கூடாது. உங்களுடைய கோபத்தின் விளைவு எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி மனைவியோடு வாக்குவாதம் செய்யாதீங்க. மனைவி பேச்சை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மனைவி பேச்சு நாம கேட்கணுமா, இவ என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில நிறைய பேர் இருப்பீங்க. அதை தவிர்த்து கொள்ளுங்க. இது நாள் வரைக்கும் இருந்தீங்க, சரி, ஓகே. ஆனா இந்த ஒரு மாதமாவது நீங்க மனைவி சொல்வதை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சுபமாக இருக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் சுபமாக இருப்பதோடு உங்களுடைய குடும்பமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி பெரியவர்கள் சொல்றத எதிர்த்து பேச வேண்டாம். பெரியவங்க கிட்ட கோபத்தை காட்டுறது, அவங்க என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எதிர்பேச்சு பேசுறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பொறுமையை நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரிங்க, அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும் இல்லை கெட்ட விஷயமாகவே இருக்கட்டும், காது கொடுத்து கேளுங்க. அதை கேட்டு அதுக்கு ரியாக்ட், அதாவது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பேச்சையோ இல்லை எதிர்த்து பேசுறதோ விவாதம் பண்றதோ சண்டையிடுறதோ இதெல்லாம் வேண்டாம். நல்லது சொல்றாங்கன்னா கேட்டுக்கோங்க, கெட்டது சொல்றாங்களா கேட்டுக்கோங்க. அதுல உங்களுக்கு எது திருப்தி, நல்லது சொல்றாங்க அப்படின்னா அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க. கெட்ட விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா அதையும் கேட்டுக்கோங்க, ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்த வேண்டாம். ஏன்னா கெட்ட விஷயம் சொல்றாங்க, அதை நான் ஏன் கேட்கணும், நான் போய் பேச போறேன், எதிர்த்து கோவப்பட போறேன் அப்படின்னு நீங்க போறீங்கன்ற போது அந்த இடத்துல ஒரு புது பிரச்சனை உருவாகும். அதனால நல்லதோ கெட்டதோ காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க. நல்லதை உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துங்க. கெட்ட விஷயங்களை
அடியோட அழிச்சிடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இது எல்லாமே வந்து நல்லதும் கெட்டதும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். புரியுதுங்களா? ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களும் சரி, ஒவ்வொரு கெட்ட விஷயங்களும் சரி, கிரகங்களினுடைய மாற்றம் காரணமாக கிரகங்களினுடைய அமைப்பு தான் உங்களுக்கு இரண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எந்த மாதிரியாக நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க, இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டி நீங்கள் அதை உள்வாங்கி எந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தான் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் வந்து நல்ல விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. கெட்ட விஷயங்களை அறவே வந்து அடித்து விடுங்க. அதுக்காக கெட்ட விஷயம் எனக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறது, பிரச்சனையை பண்ணுறது, விவாதத்தில் ஈடுபடுறதெல்லாம் கூடவே கூடாது. அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளை வந்து கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த காலம் பெரும்பாலும் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில தான் இருக்கு. பெரும்பாலான கிரகங்கள், நவ கிரகங்களில் வந்து பெரும்பாலான முக்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, சுக்கிரனினுடைய பெயர்ச்சி, சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, புதன் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வை கொடுக்கும். அதிலும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அது ஏற்படுத்தலாம். அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தில் ஈடுபாடு காட்டினாலும் அதில் தடைகள் வரும், தாமதங்கள் வரும். இல்லை ஒரு புதிய முதலீடு பண்ணுறீங்க, ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். சிலருக்கு நஷ்டங்கள் உருவாகலாம், தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து உருவாகலாம். அதனால் புதியதாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணுறதாகட்டும், இல்லை தொடங்குறதாகட்டும், இல்லை முடிவு எடுக்கிறதாகட்டும், இல்லை வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை மேற்கொள்வதாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வேண்டாம். அதை வந்து கொஞ்சம் அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து கூடுமான வரைக்கும் உஷாராக இருக்க பாருங்க. பணம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும். பண விஷயம், பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும். அதனால் உங்களுடைய சூழ்நிலை காலநிலைக்கு ஏற்றவாறு பண விஷயத்தில் உஷாராக இருங்க. கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இல்லை எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை புதுசாக எதையாவது வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஆலோசனை பண்ணுங்க, தீர ஆலோசனை பண்ணுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. ஒரு நல்ல யோசிச்சு ஒரு முடிவெடுத்து பண விஷயத்துல நீங்க செயல்பட ஆரம்பிங்க. இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப உஷாராக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் அன்றாட வேலையில வந்து கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க அலட்சியமாக இருந்தாலும், ஒரு நாள் நீங்க லூஸ்ல விட்டாலும் அது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்த தான் செய்யும். அதனால வந்து அன்றாட வேலைகள், தினமும் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளையும் நீங்க கவனத்தோடு செயல்பட வேண்டியது, கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலையில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. இது மட்டும் தாங்க இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி அதற்கு ஏற்றவாறு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சுபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிர்க்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எளிமையாக அந்த பிரச்சனையை வந்து சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம், எதிர்கொள்வீங்க, எளிமையாக தீர்த்து. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் நமக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கோங்க, உஷாராக இருங்க, நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்பட பாருங்க.
அவ்வளவுதாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உடல் ஆரோக்கியத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால வந்து கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்திலயும் அதிகமான கவனத்த செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல வந்து அலட்சியம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சுமாரான ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அத வந்து சூப்பராக மாற்றணும், இந்த காலம் எனக்கு அதிர்ஷ்டத்த தரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, தினமும் விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்தும் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே விநாயக பெருமானை மனதார நினைத்து அவரை வழிபட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சுபமாக இருக்கும். இந்த காலம் அமோகமாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால எளிதில் சமாளித்து வெற்றி காண முடியும்.